எனக்கு பிடிக்கும். இஸ் அ ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். தாங்க அது என்ன பார்க்க போகிற சீரிஸ் நேம் என்னன்னா ராயல் பெண் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை நான் பின் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். வாங்க ஸ்டேட்ட கதைக்குள்ள போயிடலாம். இளவரசி என்னை கிஸ் பண்ணிக்கிட்டு ஷோபால சாச்சாங்களா, அப்போதான் எனக்கு சுயநினைவு வந்த மாதிரி இருந்தது. நான் டக்குன்னு அவங்கள ஸ்டாப் பண்ணி அவங்க கிட்ட இருந்து விலகி அவங்க வீட்டை விட்டு ஓடி போய் வெளியே கதவு சாத்திட்டு அப்படியே கதவுலயே சாஞ்சிட்டேன். நான் அங்கிருந்து ஓடனோடனே இளவரசி என் பின்னாடி வந்து பின் பின் சொல்லி என்னை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இளவரசிக்கு தூக்கமே வரல. ஏதோ தப்பு பண்ணிட்டனோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஃபீலிங்ஸை அவகிட்ட காட்டியிருக்க கூடாது, நம்ம ஃபீலிங்ஸ் அவட காட்டினது தப்புன்னு சொல்லி அவ பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. மார்னிங் வெடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே இங்க வந்து கதவை பார்த்தாளா, அப்ப கதவு ஓப்பன்ல இருந்தது. இளவரசி ரெடி ஆகி வெளியே வந்தாளா, அப்ப போய் குன்பின் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அமைச்சு விட்டுருக்காங்க, சாப்பிடுங்க இளவரசின்னு சொன்னாலா. அதுக்கு இளவரசியும் எங்க பின் கேட்டா, அதுக்கு கோயோ இளவரசி அவங்க லோட்டஸ் பிளேஸ்ல இருக்காங்கன்னு சொன்னா. லாஸ்ட் நைட் மழை பெஞ்சதால அவளுக்கு உடம்பு சரியாக போயிடுச்சா, அவ ஏன் சாப்பாடு எடுத்துட்டு வரலன்னு கேட்டாங்க. அதுக்கு கோயோ இளவரசி அவங்க நல்லா தானே இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடு செஞ்சதுமே அவங்க தான், உங்களுக்காக இந்த சாப்பாடு செஞ்சது அவங்க தான் சொன்னா. அது கேட்ட இளவரசியோ ஏன் என்ன அவாய்ட் பண்றான்னு யோசிச்சுட்டு போய் சாப்பிட உட்காந்தவ நான் வரேன் நானு என்னையே பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கோய் கேட்டா அவ பிஸியான்னு கேட்டா. அது கோயோ இல்ல இளவரசின்னு சொன்னா. அதுக்கப்புறம் இளவரசியோ ரூம பார்த்தபடியே கார்டன்ல உட்காந்துட்டு இருந்தா. ஈவினிங்கா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து கோய் கொடுத்தா. கோய்கிட்ட இளவரசி இப்பவும் பின் வரலையான்னு கேட்டா. ஆமா இளவரசி அவங்க வரலன்னு சொன்னா. அப்ப நானும் அவ பார்த்துட்டு இருந்த ஜன்னலையே எடுத்து மூடிட்டேன். அடுத்தது இளவரசி அவ வீட்டுக்கு இருந்து போயிட்டா. அப்ப கோய் வந்து இன்னைக்கு லேடி பின் அவங்கள பார்க்க முடியாதால சாரி கேட்டாங்கன்னு சொன்னா. அப்படியா, நான் வரட்டுமான்னு கேட்டுவான்னு சொன்னா. அது கோயோ ஓகே இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்க வந்தாளா. ஆனா இது எல்லாத்தையுமே நான் மறைஞ்சது பார்த்துட்டு தான் என்னை பார்க்க முடியாதால ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு அவ உள்ள போனா. நைட்டு பலத்த மழை பெஞ்சிட்டு இருந்தது. இளவரசியோ அவங்க வீட்டுல உட்காந்து என்னோட படத்தை வரைஞ்சிட்டு இருந்தாங்க. என்னோட முகத்தை கண் முழுக்க கண்ணீரோட வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. மைண்ட் வைஸ் காதல் வலி இந்த உலகத்திலே ரொம்ப ஹாப்பி தரக்கூடியதும் காதல் தான், இந்த உலகத்திலே ரொம்ப வலி தரக்கூடியதும் காதல் தான். அது இப்போ இளவரசி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. லேடி பின் நான் மேலே வச்சிருக்கிற காதலை நீ ஏன் இக்னோர் பண்றேன்னு கேட்டுட்டு மறுபடியுமே வரைய ஆரம்பிச்சா. பரவாயில்ல இளவரசி நல்லா படம் வரைய கத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் கோயில் இளவரசிக்காக சாப்பாடு எடுத்துட்டு போய் வச்சுட்டு இளவரசி சாப்பாடு வந்துடுச்சு வாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாலா. அதுக்கு இளவரசியோ எனக்கு இப்போ பசிக்கல எடுத்துட்டு போன்னு சொன்னா. கோயோ எஸ் இளவரசின்னு சொல்லிட்டு சாப்பாடு திரும்ப எடுத்துட்டு வந்தா. சாப்பாடு திரும்ப கிச்சனுக்கு வந்தது பார்த்துட்டு என்ன சாப்பிட தொட்டு கூட பார்க்கலையாவான்னு கேட்டேன். இல்லடி பின் இளவரசியோ பசிக்கலன்னு சொல்லிட்டாங்க, ஸோ அவங்க கூட ஆர்கியூ பண்ணல, அதான் திரும்ப எடுத்துட்டு வந்துடுன்னு சொன்னா. அதுக்கு நான் அவகிட்ட அவங்களுக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்களேன்னு கேட்டேன். அதுக்கு கோயோ இல்லை லேடி பின் அவங்க அப்படி எதுவும் சொல்லலன்னு சொன்னா. அப்படியா, அப்ப ஈவினிங் அவளுக்கு பிடிச்ச மோசரவங்க பண்ணித்தரேன், இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். மோசரவங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, சைனீஸ் நூடுல்ஸ் தான், அவளுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். இளவரசிக்கிட்ட சொல்லு, நானே என் கையால் என் மனசார அவளுக்கு இந்த ஃபுட்டை செஞ்சு கொடுத்தேன்னு அவகிட்ட சொல்லுன்னு சொன்னா. இது கேட்ட கோயோ கண்டிப்பாக லேடி பின்ன்ற மாதிரி சொன்னா. ஏன் அப்படி பண்ணுறன்ற மாதிரி அந்த சாப்பாடை பார்த்துட்டு இருந்தேன். எப்படியுமே ஃபுட்டு ரிட்டர்ன் வந்துச்சு. கோய் தயக்கத்தில் இது எப்படி லேடி பின் கிட்ட சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு கிச்சனுக்கு வெளியே நின்று இப்போ நான் என்ன பண்ணுறது, அவனை அதை சாப்பிட்டுட்டுமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தர்ம சங்கடத்தில் நின்றுட்டு இருந்தாளா. அப்போ நானே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த ஃபுட்டை அவள் கையால் தொடக்கூடல போல. நான் கோய்கிட்ட மறுபடியும் அவங்க சாப்பிடலையான்னு கேட்டேன். சாப்பிட லேடி பின்னு கோய் சொன்னாலா. நீ சொன்னியா இதை நானே பண்ணுன்னு. ஆமா லேடி பின் நான் சொன்னேன், ஆனா இளவரசி இது திரும்ப எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாங்கன்னா யாராவது அவங்க சொன்னாங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவ இல்லை மை லேடி நீங்கள் செஞ்சு கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றதில் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா. அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாச்சு. அப்புறம் நான் அவகிட்ட ஓகே ஸோ நீ பைன் பிளேஸில் வெயிட் பண்ணு, அவங்களுக்கு எதாவது சாப்பிட வேணும்னா என்கிட்ட வந்து சொல்லு, அவளுக்காக நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னான். அதை கேட்ட கோயோ ஓகேன்னா. அடுத்ததா 2 நாளுக்கு அப்புறம் என் சித்தி வீட்டுக்கு வந்தாங்க. என் சித்திக்கு தண்ணி எடுத்துட்டு வச்சுனா. அப்போ என்கிட்ட அங்கே இல்லாதப்போ எல்லாம் நல்லா போச்சான்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் அவங்ககிட்ட நல்லா போச்சுன்னு. நான் பைன் பிளேஸை கடந்து வரும்போது ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. பிரின்சஸ் ஆனின் ஃப்ரண்ட் பிளேஸ் வாங்குறாங்களா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட இல்லை இளவரசி அவங்க பிளேஸில் தானே இருக்காங்கன்னு. அப்போ என் சித்தி என்கிட்ட என்ன உனக்கு தெரியாதான்னு கேட்டாங்களா. அப்போ நான் கிட்ட இல்லை இளவரசி இன்னைக்கு மார்னிங் நான் அங்கே போகல, ஸோ எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு என் சித்தி என்கிட்ட அவ்வளோதானான்னு கேட்டாங்களா. இப்போ பின்னோட மைண்ட் வைஸ் இப்போ நான் என்ன சொல்றது, பிரின்சஸ் எனக்கு மொத்தம் கொடுத்துட்டாங்க, நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி வந்துட்டேன். அதுலேருந்து என்னால் அவங்கள பார்க்க முடியலன்னு சொல்ல முடியுமா என்ன. ஸோ நான் டாபிக்கை மாற்றினேன். இளவரசி பிரிக்குங்க அவங்க கூட திரும்ப வரலையான்னு கேட்டேன்.
கார்லேருந்து இறங்கின உடனே அவ பிரின்சஸை பார்க்கறதுக்கு ஓடி போயிட்டா. எனக்கு தெரிஞ்சு பிரின்சஸை அவ ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பா, அதான் ஓடி போயிட்டான்னு சொன்னாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. அது ஏன்னா பிரின்சஸை நல்லா பார்த்துப்பா. ஸோ நான் கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணேன். ஆமாம் இளவரசியுமே பிரிக் இல்லாதால கொஞ்சம் தனிமையாக தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். அதை பார்த்தேன் என் ஜித்தி. பிரிக் இல்லாமல் அவங்க தனிமையாக ஃபீல் பண்ண போகிறாங்க. பிரிக் இல்லாமையா இல்லை நீ இல்லாமன்ற மாதிரி ஒரு கல்ல சிரிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு ஷினோ இந்த பக்கம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பிரிக் இளவரசி நான் வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு பைன் பேஸ்க்கு கத்திக்கிட்டே ஓடனா. இளவரசி எங்க இருக்கீங்க, நான் வந்துட்டேன், நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களா, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் இளவரசின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவர் ரூமுக்கு ஓடனா. அவர் ரூமை தேடி பார்த்துட்டு ஒரு ரூமா தேடி பார்த்துட்டு ஹாலுக்கு வந்தாளா. ஹாலில் அனினோ மயக்கம் போட்டு விழுந்திருந்தா. இளவரசி கீழே மயக்கம் போட்டுக்கிறத பார்த்தோன்னே பிரிக்கோ இளவரசின்னு கூட்டுக்கிட்டே அவன் பக்கத்துல ஓடனா. அவளை தூக்கி மாடியில வச்சு இளவரசி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தொட்டு பார்த்தாளா. பயங்கரமான ஜுரம். இளவரசி சொல்லி அவளை எழுப்பிட்டு இருந்தாளா. ஆனா அவ எழுந்திருக்கல. தென் உடனே பயன் பிளேஸ்ல இருந்து வெளியே ஓடி வந்துட்டு இப்ப நான் என்ன பண்றது, இப்ப நான் எங்க போறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு தென் உடனே அவங்க அண்ணன் அனந்த் கிட்ட போனா. அனந்தோ என்ன அனின் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா. ஆமா இளவரசரே, அவனுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, எனக்கு அடுத்தது என்ன பண்ணுன்னு தெரியல, அதான் உங்களை பார்க்க வந்தேன். கேட்ட உடனே அவர் பார்க்கறதுக்காக ஓடினாரு. தென் உடனே அவங்க அண்ணா டாக்டர் வர சொல்லி டாக்டர் வந்து அணினை செக் பண்ணி பார்த்துட்டு பிரின்சஸ்க்கு கோல்டு பிடிச்சிருக்கு, வேற எதுவும் இல்லை, சில மெடிசனை ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுக்குறேன், அது இளவரசிக்கு கொடுங்க இளவரசரின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போனார். பிரிக்கிட்டையும் கோய்கிட்டையும் எனக்காக அவளை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இளவரசிக்கிட்ட வந்து அனின் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாரா. எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா, சீக்கிரமாக சரியிடுவேன், இது அவ்வளோலாம் சீரியஸாக எடுத்துக்காதாண்ணா. நான் எப்படி இதை சீரியஸாக எடுத்துக்காம விடுவேன், பிரிக் மட்டும் உன்னை பார்க்காம இருந்தா என்ன ஆயிருக்கும், நான் கார் எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்ட் பிளேஸுக்கு உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரா. அது கேட்ட இளவரசியோ ஆனா நான் நல்லா தானே இருக்கேன், நான் எங்கேயே பைன் பிளேஸ்ல இருக்கேன், என்னை எங்கேயே தங்க விடுங்களேன்னு சொன்னா. அதுக்கு இளவரசரோ ஆனா ஃப்ரெண்ட் பிளேஸ் அப்படின்னு எது சொல்ல வந்தாரா. அதுக்குள்ளவ என்னை பத்தி கவலைப்படாதீங்கண்ணா, என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்காக பிரிக் இருக்கா, எனக்கு பத்திரமா பார்த்துப்பான்னு சொன்னாரா. அதை கேட்ட இளவரசரோ ஓகேன்னு சொன்னாரு. ஓகே பட் ரெஸ்ட் எடுப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொன்னாரா. கண்டிப்பா இளவரசரி என்ன. தென் அதுக்கப்புறம் இளவரசி அவங்க அண்ணன் படுக்க வச்சுட்டு அங்கிருந்து போனாரு. நானும் என் சித்தியும் கிச்சனுக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்கிருந்த வேலைக்காரங்க எல்லாருமே இளவரசி எப்பவுமே பயங்கர ஹெல்த்தியா தான் இருப்பாங்க, ஆனா கோய் சொன்னா அவங்க முகம் ஒரு மாதிரி வெளியிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் சித்தியோ அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. பிரின்சஸ் அனினுக்கு கோல்டு பிடிச்சிருக்கா இளவரசின்னா. டேய் ஒரு சிறிய புறாவுக்கா போருன்ற மாதிரி சளி பிடிச்சதுக்காடா எம்மா சண்டை நடக்குது. ஓ அவங்க இளவரசிக்கு கோல்டா. ஸோ அவங்க இன்னைக்கு பைன் பிளேஸ்லேயே அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க, அதாவது மயங்கி விழுந்துட்டாங்களாம். அப்போது பேட்மிக்காவோ ஓ மை காட் இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்களா. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க இளவரசி. இப்போ சனந்த டாக்டர் வந்து இளவரசி செக்அப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்களா. அது கேட்ட பிரின்சஸ் பேட்மிக்காவோ ஆனால் எப்படி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போவாது, எப்பவுமே இளவரசி அணின்னு ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க, அவங்க அவ்வளோ சீக்கிரமாலாம் உடம்பு சரியில்லாத போயிட மாட்டாங்க, அவங்களுக்கு எப்படி கோல்டு வந்துச்சுன்னு கேட்டாங்களா. அப்போ இந்த வேலைக்காரங்களோ இல்லை இளவரசி சில பேர் சொன்னாங்க இளவரசி அணின் பயங்கரமான மழையில் நனைஞ்சாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டேன்னு சொன்னாங்க. அது கேட்ட உடனே எனக்கு பயங்கரமாக கில்ட்டி ஆச்சு. தென் நைட்டு நான் குட்டி இளவரசி பார்க்கறதுக்காக அவங்க பிளேஸுக்கு போனேன்னா அப்போ பிரிக்கனை பார்த்துட்டு ஐயோ பேய்ன்னு சொல்லி கத்திட்டு இருந்தான். அப்போ பிரிக்கனை பார்த்துட்டு பேய்ன்னு சொல்லி கத்திட்டு இருந்தாளா. அப்போ நான் கிட்ட பேய்லாம் இல்லடி நான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன். லெடிப்பின் நீங்களா, பயந்தே போயிட்டேன், ஒரு நிமிஷம் என் ஹார்ட்டே நின்றுருக்கும். லெடிப்பின் நீங்களான்னு கேட்டாளா. அதுக்கு நான் கேட்டேன் ஆமாம் என்னை வேற யாரு நீ நினச்சேன்னு கேட்டேனா. இல்லை லெடிப்பின் நான் உங்களை பேயின்னு நினச்சேன்னா. வைத்தியக்காரி இங்கே நான் வந்தது பிரின்சஸை பார்க்க, அவங்க பெட்டுக்கு போயிட்டாங்களான்னு கேட்டேன். என்ன இல்லை லேடிப்பெண் இல்லை அவங்களுக்கு தொடச்சி விடுறதுக்காக டவலையும் சுடு தண்ணியை கொண்டு போயிட்டு இருக்கேன், என்ன இது அவங்களே பண்ணிக்க போறாங்களான்னு கேட்டேனா. அதுக்கவ ஆமா லேடிப்பெண் யாரையுமே அவங்கள டச் பண்ண விட மாட்டாங்க, இன்க்ளூடிங் அவங்க அம்மாவை கூட, அவங்க பாடியை அவங்க ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாளா. அப்போ நான் அவகிட்ட தென் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அதை மேலே கொண்டு போறேன்னு சொல்லி அவகிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இளவரசியோட பெட்ரூம் போனேன்னா. இப்போ இளவரசியோ என்னை பிரிக்குன்னு நினச்சிட்டு அதை அங்கே வச்சுட்டு போன்னு சொன்னா. அப்போ நான் அவகிட்ட இதை நான் தான் தென் அந்த பவுல் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அவளை தொட்டு பார்த்தேன்னா உடம்பு ஃபுல்லாகவுமே நெருப்பாக கொதிச்சுக்கிட்டு இருந்தது. ஹவு கேன் ஷி ஹேண்டில் இட், நம்ம பிடிச்சவங்க நம்மளை டச் பண்ணும்போது எப்படி நம்மளால உணர்வே இல்லாமல் நடிக்க முடியும். ஐ கான் டு இட். இளவரசி உங்களுக்கு பயங்கரமாக ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கு, உடம்பு முழுக்க நெருப்பாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு, ப்ளீஸ் இந்த டவலால் தண்ணியை தொட்டு அவளுக்கு தொடச்சி விடுறேன், ஸோ உங்கள் பாடியும் கொஞ்சம் கூல் ஆகுன்னு சொன்னேன். தேவையில்ல
நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னா. ப்ளீஸ் என்னை இதை பண்ண விடுங்க, உங்களுக்கு எது பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அந்த டவலை தண்ணீர் தொட்டு புழிஞ்சிட்டு அவள் பக்கத்தில் உட்காந்து அவளுக்கு தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். அவளுக்கு தொடச்சி விட்டு இருந்தப்போ அவள் என்னை பார்த்தா. என்னால் அவள் கண்ணை டைரெக்டாக பார்க்க முடியல. ஸோ நான் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டே அவளுக்கு தொடச்சி விட்டுட்டு இருந்தானா. அப்போ அவள் என்னை பார்த்து ஏன் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டா. அவளுக்கு எந்த பதில் சொல்லாமல் அவள் கையை தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். அந்த பக்கம் திரும்பி துணியை நினச்சி புழியறதுக்குள்ள என் மேலே போடுற ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு என்ன சொல்ல இருந்தா. திரும்பி பார்த்து நான் ஷாக் ஆனேன். ஆனால் உண்மையிலேயே நம்ம இளவரசி பயங்கர நாட்டி தான். அவள் சேஸ்ல அந்த துணியை வச்சு தொடச்சிட்டு இருக்கும்போது நான் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டேன். சாகடிக்கிறாங்களே லேடி பின்னோட முகத்தை பாருங்களேன், செம்ம ரியாக்ஷன். பா பா இளவரசி அண்ணனோட கதாபாத்திரத்துக்கு பெய்ய 100% கொடுத்தா. ஃப்ரெண்ட் லேடி பின்னோட கதாபாத்திரத்துக்கு 200% கொடுக்குறா. போட்டு நடிச்சிருப்பாங்க போல. இளவரசி அண்ணன் பொறுத்து பார்த்துட்டு ஏன் உன் கண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கேட்டாளா. அதுக்கு நான் கேட்டேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை இளவரசின்னு. அப்போது அதுக்கு அர்த்தம் பார்க்கறது கஷ்டமாக இருக்குது கரெக்டான. அவள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் அவளுக்கு தொடச்சி விட்டுட்டு இளவரசி இப்போ நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னாளா. அப்போ நான் கிட்டேன் இளவரசி நான் இப்போ கிளம்புறேன், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். பின் எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி அவன் ஏன் மேலே சாஞ்சா. இந்த சீனை பார்க்கும்போது வில்லு படத்தில் வந்த சீன் மாதிரியே இல்லை. இளவரசி அவ்வளோ வலிக்குதான்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ ஆமான்னு சொன்னா. அப்போ என்னை பார்த்தவ பின் கொஞ்ச நேரம் என் கூட இருப்பியான்னு கேட்டா. அப்படின்னா நீங்கள் தூங்குற வரைக்கும் அவ கூட இருக்கேன்னு சொன்னேன். அதை கேட்டவ லைட்டாக சிரிச்சிட்டு அவன் மடியில் படுத்துக்குவான்னா. நீங்கள் என்னை இவ்வளோ நாளாக பார்க்காததால நீங்கள் என் மடியில் படுக்கிறத விட நான் வேற ஏதாவது உங்களுக்கு தரட்டுமான்னு கேட்டேன். இதுக்கப்புறம் நீ என்னை இக்னோர் பண்ணாமல் இருப்பியான்னு கேட்டா. நானும் ஊன்ற மாதிரி அமைதியாக இருந்தேன். அடுத்ததாக தூங்குனதுக்கப்புறம் கேரிங் வந்தானா. அப்புறம் என்கிட்ட வந்து பிரின்சஸ் இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்டா. அதுக்கு நான் கிட்ட இப்போ ஃபீவர் குறைஞ்சிருக்கேன்னு. அப்புறம் அவள் இடிப்பின் இது எல்லாமே நீங்கள் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதால தான்னா. அப்போ நான் அவளை பார்த்துட்டு ஓகே இன்றைக்கி நான் கண்டிப்பாக யூனிவர்சிட்டி போயே ஆகணும். ஃபுட்டையும் மெடிசனையும் எனக்காக எடுத்துகிட்டு போய் கொடு. எவ்வளோ சீக்கிரம் வர முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் வரேன்னு சொன்னேன். அது கேட்ட பிரிக்கோ ஓகே மை டியர் லேடின்னா. எனக்கு அப்புறம் போகும்போது அப்போதான் நான் ஆச்சு அவன் பக்கம் திரும்பி அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மெடிசன் கொடுக்க மறந்துடாதன்னு ஓகேன்னு சொல்லிட்டு போனாலா. நானுமே திரும்ப போனேன். அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் திரும்பி அவளுக்கு எதாவது தேவைப்படலாம். ஸோ அவன் பக்கத்துல நவுறாதன்னு. கண்டிப்பா லேடி நீங்க அவளை பத்தி கவலையே பட தேவையில்ல. I'll take care. லேடி பின் அவங்க மேலே இவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா நீங்களே பக்கத்தில் இருந்து பார்க்கலாம்ல. ஏன் யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்கன்னு கேட்டா. இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டேன்னா. அதுக்காக ஓகே சீக்கிரம் போ, யூனிவர்சிட்டி போகிறது லேட் ஆகிட போகுதுன்னா. பின்ன விட்டு பெரிய மனசு இல்லாமல் நான் காலேஜ் போகிறதுக்காக அங்கேருந்து போனேன். நான் போனதுக்கப்புறம் பிரின்ஸ் அனோன் உங்கள் தங்கச்சியை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே பிரிக் தொடச்சிட்டு இருந்த விட்ட பிரிக்குன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே பிரின்ஸ் அனோன் இளவரசியை பார்க்க வந்திருக்கீங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவரோ இல்லை அவள் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்க தான் வந்தேன். இப்போ நல்லா இருக்காளான்னு கேட்டுட்டு இருக்கப்போ இளவரசியே அங்கே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க அண்ணனை பார்த்துட்டு டே அண்ணான்னு கூப்பிட்டாளா. இப்போ நான் எப்படி இருக்கேன்னு கேட்டாரு. அண்ணா நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன் நல்லா இருக்க மாட்டேன், அதான் லேடி பின்னு பார்த்துட்டியே மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க. நான் நல்லா இருக்கேண்ணா, இப்போ பாருங்க நான் வாக் பண்ணி கூட வரேன். நான் நல்லா இருக்கேண்ணா, வாங்க உங்க கிட்ட சேர்ந்து நடக்கணும்னு தோணுது போமா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கையை பிடிச்சி நடந்து போயிட்டு இருந்தா. ஏன்னா இவ நேத்துப்பா மயக்கப்பட்டு விழுந்து கிடந்தா, இன்னைக்கு காலையில எழுந்து நடந்து வந்துட்டு இருக்கா அப்படின்னு அதிர்ச்சியாவே அவளை பார்த்துட்டு இருந்தாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, உனக்கு சரியாயிடுச்சு என்னாரா. ஆமாண்ணா நல்ல மெடிசன் எடுத்தேனே. ஆமா நல்ல மெடிசன் தான், அதான் கொன்பின் கொடுத்தாங்களே நைட்டு. மைண்ட் ஐஸ் கண்டுக்காதீங்க. என்ன மெடிசன் அவங்க அண்ணா கேட்டாங்களா. அதுக்கு நம்ம இளவரசியோ நீங்க தானே டாக்டர் மூலியமா மெடிசன் கொடுத்து அமிச்சிங்க, அந்த மெடிசன் தான் அண்ணா. நான் இப்போ நல்லா இருக்கேன்னு சொன்னா. அது கேட்டாங்க அண்ணா. வேற பிளேஸுக்கு போகலாம், 3 நாள் ட்ராவல். அப்புறம் நம்ம அத்தையும் எங்கே வெயிட் பண்ணலாம், இளமலாமான்னு கேட்டாரா. அதுக்குள்ள இளவரசியே ஆல்ரெடி அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சின்ன அண்ணா இப்போதான் அம்மா கால் வந்துச்சு. பிரின்சஸ் டேரிகிட்டேருந்து இப்போதான் அம்மா கால் வந்துச்சு, பிரின்சஸ் ஜஹீம் இறந்து போயிட்டாரான்னு சொன்னாரு. அது கேட்ட உடனே எல்லாரும் பயங்கர ஷாக் ஆனாங்க. லேட் பண்ண முடியாதுண்ணா, இன்னைக்கு நம்ம ஃபியூனரலுக்கு போகணும், வாங்க போலான்னு சொல்லி எல்லாரும் கிளம்புனாங்க. உங்க பயங்கரமா அழுதுட்டு இருந்தா. இளவரசி போய் அவளை கட்டி பிடிச்சி ஆறுதல் படுத்திட்டு இருந்தா. என்ன இருந்தாலும் அத்தை பொண்ணு இல்லையா, மாமா இறந்து போனதுல இளவரசியுமே பயங்கர சேடானா. சோ உங்க ஹக் பண்ணி அவளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தா. இளவரசி என் அப்பா எனக்காக வெயிட் கூட பண்ணல, நான் பாக்குறதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு. அவள் அழாத பார்த்த உடனே இவ்வளோ ப்ளீஸ் அழாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்.
உங்க அழகை பார்த்த உடனே நம்ம குட்டி இளவரசியோ ப்ளீஸ் அழாதன்னு சொன்னா. அப்பா அம்மா 2 பேரும் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. ஒரு கார்ல நீங்களும் போங்கன்னு சொல்லி எல்லாரும் அவங்களோட ஃபியூனலுக்கு போனாங்க. இது எதுவுமே தெரியாதனா காலேஜ்ல தனியா உட்காந்து அணின்னு சொன்னதே யோசிச்சுட்டு இருந்தேன். அவ என்ன என்கிட்ட சொன்னாடா, இப்பெல்லாம் ஏன் வந்து பார்க்க மாட்டேன்னு கேட்டா, அதுக்கு நான் கிட்ட இல்ல இப்பெல்லாம் உன்னை நிறைய பேர் வந்து விசிட் பண்றாங்க, அவங்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அது கேட்ட அவ எல்லாருக்கும் தான், பட் உன்னை தவிர உனக்கு பிடிக்காது இல்லைன்னு கேட்டா. அப்ப நான் அவகிட்ட உனக்கு எப்படி தெரியும் உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு? அது கேட்ட இளவரசியோ ஆமா பட் நான் இருக்கிற மாதிரி நீ இல்லைன்னா அப்படின்னா சொல்லு, எந்த வேலை உனக்கு பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லுன்னு கேட்டேன். அப்போ என் கையை பிடிச்சி கிஸ் பண்ண ஐ லவ் யூ, என் யோசனையில எல்லாமே நீதான் இருக்க, நான் எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்புறம் உன்னை டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, வேற யாரும் உன் கூட க்ளோஸா இருக்கு, எந்த வேலை என்னோட பிடிக்கணும்னு கேட்டா. இந்த வகையான லவ் நமக்குள்ள எப்படி பாசிபிள்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன கேட்டானா, அவங்ககிட்ட என்ன கேட்டேன்னா, நான் லவ் பண்ற வேலை நீ லவ் பண்றியான்னு கேட்டேன். அவ்வளவுதான். அது பாசிபிளா இல்லையான்னு நான் கேட்கலன்னா. அதுக்கு நான் அவகிட்ட எனக்கு தெரியல இளவரசி, உங்க மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு. அப்போ மடியில இருந்து எழுந்து அப்போ மைண்டுக்குள்ள வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். ஓ நீ உன் கண்ணை ஓப்பன் பண்ணி பாரு, அப்புறம் நீ தூங்கி போறதுக்கு முன்னாடியும் ஒரு பர்சனை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த பர்சன் நானா? நீ சோகமா இருக்கும் போதும் சரி, வழியில இருக்கும் போதும் சரி, ஒருத்தவங்களை பார்த்தா உன் மனசுக்கு நிம்மதியா இருக்கணும்னு தோணும். உன்னை விட வேற ஒருத்தவங்களை அவன் இம்பார்ட்டண்டா பார்க்கும்போது உனக்கு அது ஈஸியாகவும் ஜோக்கேன்னு இல்லாத மாதிரியும் இருக்கும். அவங்கள நீ பார்க்கும்போது உன்னையே அறியாம உனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும். அவங்க கிட்ட நீ எப்பவுமே க்ளோஸ் ஆகும், எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அப்படி யாராவது ஒரு பர்சன் உன் மனசுக்குள்ள இருக்காங்களா? அது நானான்னு கேட்டா அவ கண்ணில் அவ்வளோ ஏக்கம் தெரிஞ்சுது. ஆனா நான் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தேன். அப்புறம் நான் கிட்ட நான் தெரியலன்னு சொன்ன உடனே அவ கண்ணில் அவ்வளோ வழியை பார்க்க முடிஞ்சுது. பரவாயில்ல, இது எதுவுமே மைண்ட்ல வச்சுக்காத, இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு நாள் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஃபீவர் இருந்ததால தான் நான் மயங்கிட்டேன்னு சொல்லிட்டு கலைஞ்சிருந்த அவ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அமைதியா உட்காந்து என்னால் அவளை பார்க்க தான் முடிஞ்சுது. பெண் சொல்லி என் ஃப்ரெண்ட் என்னை கூப்பிட்டாளா, நான் என்னன்னு கேட்டேன். அதுக்கு ஃபுட்டு வந்துருச்சுரி ஆறிட போகுது, சாப்பிடாம என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டாளா. அப்போ நான் அவகிட்ட அவ்வளோ ஒன்றும் முக்கியம் இல்லைன்னு. அப்புறம் அவ என்கிட்ட இதுக்கு அடுத்தது நம்ம ஏதாவது மூவி போகலாமான்னு கேட்டாளா. இல்லை பிரின்சஸ் அனிக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். ஓ திரும்பவும் பிரின்சஸா, எப்போ அவங்க இங்கிலாந்து போகிறாங்கன்னு கேட்டா. இங்கிலாந்துக்கு எப்போ திரும்ப போவான்னு சொன்ன உடனே எனக்குள்ள ஏதோ ஒரு விதமான பயம் தொட்ட ஆரம்பிச்சுது. ஆமாம்ல, திரும்ப அவ இங்கிலாந்து போயிடுவா, அதுக்கப்புறம் அவ திரும்ப வர ரொம்ப நாட்கள் ஆகும், என்ன பண்றேன்னு தெரியாம நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நைட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க யாருமே இல்லை. கோயும் பிரிக்கும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா. இவ அணினை பார்த்துக்காம இங்க என்ன உட்காந்து தின்னுகிட்டு இருக்கான்ற மாதிரி. பிரிக் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். என்ன பார்த்த உடனே கீழே நீங்க உட்கார போனாலா. அதுக்கு நான் அவகிட்ட உங்ககிட்ட சொன்னல இளவரசி கிட்ட இருந்து தள்ளி போவாதானே, இங்க லோட்டஸ் பிளேஸ்ல உனக்கு எல்லாம் வேலைன்னு கேட்டேன். ஆனா லேடி பெண் பிரியாவுக்கு ஆல்ரெடி அணின் போயிட்டாங்களே, என்ன பிரேயருக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். மார்னிங் பிரின்சஸ் டராரி கிட்ட இருந்து கால் வந்துச்சு, பிரின்ஸ் ஹோம் சடனா இறந்துட்டாரு, தென் ஹோல் ஃபேமிலியுமே அவங்க ஃபியூனரலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னா. அந்த நியூஸை கேட்ட உடனே எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு கேட்டேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லேடி பெண். அப்புறம் அழுதுகிட்டே இங்கிருந்து போனாங்க. பிரின்சஸ் அலிசா எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆனா அவங்களால முடியல. ரொம்ப பாவம் இல்லவன்னு கேட்டேன். அதுக்கு பிரிக்கோ ஆமாம் லேடி, ஆனா பிரின்சஸ் ஹனினோ உங்களோட கண்ணீரை துடைப்பாங்க, மேக்சிமம் அவங்கள அழவிடாம பார்த்துப்பாங்க. ஆனா பிரின்சஸ் ஹனினோ அவங்கள கட்டி பிடிச்சி அவங்க கண்ணீரை தொடச்சாங்கன்னு சொன்னா. அதை கேட்ட உடனே என்னது ஹக் பண்ணாங்களான்னு. அதுக்கு பிடிக்கோ கோயை பிடிச்சி இழுத்து இப்படிதான் ஹக் பண்ணாங்கன்ற மாதிரி கோயை கட்டி பிடிச்சி காட்டினா. அப்புறம் இப்படிதான் அவங்க கண்ணீரை தொடச்சாங்க இளவரசி அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னா. உங்க அணின்னு கிட்ட என் கூட கார்ல வருவியா, எனக்கு தனியா இருக்க விருப்பம் இல்லைன்னா. அதுக்கு அணினோ கண்டிப்பா அவங்க கூட நான் வரேன்னு சொன்னாங்க. அப்புறம் கோ என்கிட்ட இளவரசி கண்டிப்பா உங்ஃபா கூட தான் போயிருப்பாங்க. ஜாஃபா கார்ல பிரின்சஸ் அனினோ லேடி உங்ஃபாவும் போனாங்க. அப்புறம் மத்த எல்லாருமே பிரின்ஸ் அனனோட கார்ல தான் போனாங்கன்னு சொன்னா. அடுத்தது பிரிக்கோ எனக்கு தெரிஞ்சு உங்ஃபாவோட வீட்டுக்கு போற வரைக்கும் கண்டிப்பா அணின் தான் அவங்கள பிடிச்சிக்கிட்டே போயிருப்பாங்கன்னா. அப்புறம் பிரிக்கிட்ட பிரிக் போதும் 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 நிறுத்து பிரிக், நான் எதையும் கேட்க விரும்பலன்னு சொன்னேன். ஓகே லேடின்னு சொல்லி அமைதியா உட்கார்ந்தா. எப்ப இளவரசி திரும்ப வருவாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். இளவரசியும் அவங்க அண்ணனும் மற்றவங்க எல்லாரை விட கொஞ்சம் லேட்டா வருவாங்கன்னு எனக்கு தெரியும் லேடி, மற்றபடி வேற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா. நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்களா. அதுக்கு பிரிக்கோ
நம்ம இளவரசி உங்ஃபாவுக்கு அங்கே ரொம்ப நாள் தங்கியிருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க மை லேடி. ஸோ அதனால் பிரின்சஸ் அனனும் அங்கே இருந்து வெயிட் பண்ணி இவங்களை கூப்பிட்டு வருவாங்க. என்னது ப்ராமிஸா? என்னது அவங்க 2 பேரும் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்களா? அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸான கசின், ஒரு 2 க்ளோஸ் கசின்ஸ்குள்ள ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் போனேன்னா இதை கேட்ட பிறகு கோயம் அடுத்தது என்னமோ நடக்க போகுதுன்ற மாதிரி ஹாப்பியானாங்க. நான் ஷாஷாவுமே தூக்கி வச்சு நீ எவ்வளோ நாள் அவ கூடவே இருந்து அவளை பார்த்துக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கி கீழே போட்டு நான் யோசிச்சேன் அவங்க 2 பேரும் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அழுற உங்ஃபாவை தான் தோல் மேலே சாச்சிக்கிட்டு பிரின்சஸ் அனினோ ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாள். மைண்ட் வைஸ் இவங்களும் சாய மாட்டாங்களாம், மற்றவங்க யாரும் சாயவும் கூடாதான். என்னடா நாயாது இந்த பொண்ணுங்களே இப்படித்தான்ப்பா மைண்ட் வைஸ் நினச்சி ஓப்பனாக சொல்லிட்டேன். சரி அவங்க கதைக்குள்ளே போகலாம். அப்புறம் ஷாஷாவை தூக்கி வச்சு பயணமாக போட்டு அடிச்சு கிள்னேன். ஏன்னா அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அடிக்கும். மிட் நைட்டில் கோயும் பிரிக்கும் கிச்சனுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ கோய் அவகிட்ட பிரிக் இந்த நைட்டில் எங்கே என்னை கூப்பிட்டுட்டு போகிறேன்னு கேட்டேன். எனக்கு மேங்கோவும் அது கூட ஃபிஷ் சாஸ் வேணும். இப்போ பாத்ரூம் போயிட்டு வந்தேன். ஸோ என் ஸ்டமக் எம்டியாக இருக்குது, வா எதனா கிச்சனில் போய் சாப்பிடலன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாளா. இப்போ கிச்சனில் என்னை பார்த்துட்டு பயந்து போய் பேய்ன்னு சொல்லி 2 பேரும் கத்துனாங்க. அட மேங்கோ கிரேவிங் பைத்தியமே லேடி பின், இந்த டைமில் இந்த இடத்துல உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்களை சாவடிச்சிருவீங்க போல. அப்பா இப்போதான் மூச்சே வருது. அங்கே அவள் தனியாக உட்காந்து நான் சொன்னதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா, எங்கே நான் தனியாக உட்காந்து அவள் சொன்னதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி எங்கள் 2 பேருக்கான அந்த பிரிவு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உறுதிப்படுத்திக்கிட்டு இருந்தது. அது ஏன்னா அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அவள் பக்கத்தில் இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது ரொம்ப ஜலஸாக இருக்க ஆரம்பித்தேன். அவள் கண்ணு என்னையே தான் பார்த்துட்டு இருக்கணும், அவள் வாய் என்னை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கணும், அவள் மூச்சு காற்று என் மேலே பட்டுக்கிட்டே இருக்கணும், அவளோட கை என் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அவள் கால் என்னை நோக்கியே வந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் என் மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தோண ஆரம்பிச்சிது. எல்லாரும் என் சித்தியை வெல்கம் பண்ணுறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களும் வந்தாங்க. வந்தவங்க என்கிட்ட ரொம்ப நேரம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போலன்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் கேட்டேன், ஆமாம் இளவரசின்னு. ஆமாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன், நீங்கள் ட்ராவலிங்கில் டயர்டாக இருப்பீங்களோன்னு நினச்சேன், ஆனால் வெயிட் பண்ணேன். சரி பிரின்சஸ் டராரியோ லேடி யுங்ஃபாவும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். நான் ஊருக்கு வரப்ப அவங்கள பார்த்தேன், இப்போ அவங்க கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க. அப்புறம் யுங்ஃபாவும் அவள் அப்பாவை இழந்ததை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் பிரின்சஸ் ஹனின் அவங்க நினச்சதுக்கு முன்னாடியே திரும்ப வரதால கொஞ்சம் சேடாக இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. என்னது பிரின்சஸ் ஹனின் திரும்ப வந்துட்டாங்களா? ஆனால் பிரிக் இன்னும் கொஞ்ச நாள் அவங்க அங்கே தங்க போகிறாங்கன்னு சொன்னாலேன்னு கேட்டேன். இளவரசர் ஆரோனுக்கு மினிஸ்ட்ரியில் கொஞ்சம் ஒர்க் இருக்கான். ஸோ இளவரசரோ அவங்க அண்ணன் கூட வர சொல்லி கேட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் கிட்ட இளவரசி பைன் பிளேஸில் இருக்காங்க இளவரசின்னு கேட்டேன். அவங்க ஆமான்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. ஆக்சுவலி நம்ம பின்னோட சித்தி செம்மையாக அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காங்க. சூப்பர். மனசுக்குள்ள பின் மேலே பயங்கர பாசம், ஆனால் வெளியில் பயங்கரான கண்டிப்பு. செம்மையாக தான் வளர்த்துருக்காங்க. இளவரசி திரும்ப வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நான் அவளை பார்க்கறதுக்காக அவள் பிளேஸ்க்கு ஓடனேன். இளவரசி அனின் நிலாவோட அழகை வெளியில் உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தா. இப்போ என் மைண்ட் வைஸ் இனிமேல் நிலாவோட அழகை ரசிக்க டைம் இருக்காது, பின்னோட அழகை ரசிக்க வேண்டிய டைம் வந்துடும் போலையே. மைண்ட் வைஸ் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். நானும் அவளை பார்க்க போனேன். அவள் நிலாவை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாளா. அப்போ அவள் என்னை பார்த்துட்டு என்கிட்ட வந்து, என்னை பார்த்து எவ்வளோ நல்லாச்சு, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னான். எங்கே நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நினச்சேன்னு சொன்னேன். அதை கேட்டவங்க நான் எப்படி வராமல் இருப்பேன், என் மனசு லோட்டஸ் பிளேஸில் இருக்கும்போது நான் எப்படி திரும்ப வராமல் இருப்பேன்னு சொன்னாங்க. ஜாயா ஃப்ளவர்ஸ் பிளேஸில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். திடீர்னு இளவரசர் தவறி போட்டுதால கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் பிரின்சஸ் டராரி ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அவங்க ப்ரிப்பேர்டாக தான் இருந்தாங்க. ஆனால் லேடி யுங்ஃபா தான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான்னு சொன்னான். நீங்கள் அவங்கள கன்சோல் பண்ணீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பாக நான் பண்ணேன், அவங்களோட கசின், நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவான்னு கேட்டாங்க. ஆனால் இளவரசி நைட்டு ஒன்றும் அவங்கள கன்சோல் பண்ணிக்கிட்டு இல்லைன்னு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நைட்டு அவள் தூங்கிட்டு இருப்பா, அப்புறம் எப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தூங்குனீங்கன்னு கேட்டேன். ஆமாம் நிறைய பேர் அங்கே தங்கி சொல்லிடி யுங்ஃபா கூட தான் எல்லா நைட்டு தங்கியிருந்தேன்னு சொன்னான். 2 பேரும் ஒரே பெட்லேயே தூங்குனீங்கன்னு கேட்டேன். இல்லையே, அவள் பக்கத்தில் மேட்ரஸில் தான் தூங்குனான். நான் கூட அவள் பெட்டில் வந்து படுக்க சொன்னேன். டானா எப்பவுமே அவள் அதை ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டான். பெட்டில் படுக்க சொன்னான் பெட்டில் அப்படின்னு கோவமா நான் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டேன். என்ன பயங்கர பொசிவ் ஆகிறியான்னு கேட்டா. ஆமாம் நான் பொசிவாக தான் இருக்கேன், எப்பவுமே நான் பொசிவாக தான் இருப்பேன்னு சொன்னேன். அது கேட்டா நீனோ அப்படியா உண்மையாலுமேன்னு கேட்டா.
நான் ஒரு முக்கியமான விஷயத்த எடுத்துட்டு வந்திருக்கேன் வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டாளா. நான் அவகிட்ட என்னன்னு கேட்டேனா, டக்குன்னு அவள் பெட்ரூம்க்கு என்னை கூப்பிட்டு போனா. நானும் பெட்ல உட்காந்து அவளுக்கு வெயிட் பண்ணிட்டு தானா. அங்க இருந்து அவ ஒரு பாக்ஸை கொண்டு வந்தா. அவ 2 பாக்ஸ் எடுத்துட்டு வந்தா. அதுல ஒரு பாக்ஸை என்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு பாக்ஸை அவ கையில வச்சிருந்தா. இந்த சீரீஸ்க்கு ஏன் லாயல் பின்னு பேர் வந்துச்சுன்றத இப்போ நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அந்த பாக்ஸ்குள்ள ஒரு பின் இருந்தது. அதாவது வேற ஒன்றும் இல்லை, கொண்ட ஊசி. இது பேர் தான் லாயல் பின். நிறைய பேர் இந்த சீரீஸோட மீனிங்க, இந்த சீரீஸ் நேமோட மீனிங்கை தப்பா எடுத்துக்கிறீங்க. இந்த டைட்டிலுக்கான அர்த்தம் லாயல் பின்னுன்றதுக்கான அர்த்தம் லேடி பின் இல்லை. தோ இந்த பாக்ஸ்குள்ள இருக்கே இந்த கொண்ட ஊசி தான். அப்புறம் பெண்ணும், பிகாஸ் அவ்வளோ சுற்றி தானே இந்த கதை நடந்துட்டு இருக்கு. ஸோ வாங்க கதைக்குள்ள போயிடலாம். நான் அந்த லாயல் பின்னை பார்த்துட்டு அவங்கள பார்த்தேன்னா, சாரி ஒரு கோல்டன் ஹேர் பின்னையும் ஒரு சில்வர் ஹேர் பின்னையும் என்கிட்ட கொடுத்தாரு. கோல்டன் பின் என் கையிலையும் சில்வர் பின் அவ கையில இருந்தது. இந்த ஹேர் பின் நமக்கு மேட்சிங்கா இருக்குன்னு சொன்னா. அப்ப நான் இளவரசிக்கிட்ட இது ரொம்ப ப்ரீஷியஸ், என்னால இதை வச்சுக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவ, உன்னோட வயசுல பெரியவங்க கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, அதை நீ வேணான்னு சொல்லுவேன்னு கேட்டா. அதை கேட்டோடனே நான் வந்து சிரிச்சேன். அது ஏன்னா அவ என்னை விட ஒரு வயசு சின்னவ. சொன்ன அவகிட்ட, என்ன இளவரசி மறந்துட்டீங்களா, நீங்க என்னை விட ஒரு வயசு சின்னவங்கன்னு சொன்னேன். அடே இதுலயும் சின்னவதானா, நம்ம ஃபேமிலி ட்ரீ படி நான் உன்னோட சின்ன ஆண்டி, இதை மறந்துடுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாளா. அது கேட்ட உடனே நான் சிரிச்சேன். அதுக்கப்புறம் அவ கையில இந்த பாக்ஸை கீழே வச்சுட்டு என் கையில இந்த பாக்ஸை வாங்கி நானே ஹேர்ல இந்த பின்னை வச்சு விடுறேன்னு சொன்னா. ஸோ அடுத்ததா இளவரசியோ அந்த ஹேர் பின்னை என் தலையில வச்சாங்க. அவங்க அதை வச்சு விட்டதுக்கு அப்புறம் இப்போ இது ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்ததா நான் இளவரசி பக்கம் திரும்பினேன். அப்போ அவ கண்ணையே பார்த்துட்டு இருந்தேனா. அவன் இளவரசி என்கிட்ட, இப்பயிலேருந்து இந்த ஹேர் பின் உன்னோடது மட்டும்தான் சொன்னான். நான் அப்போ சொன்னேன்ல அவனுக்காக என்ன ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன்ல. ஆனா உண்மையை சொல்லணும்னா நான் பொய் சொன்னேன். எனக்கு தெரியும், எனக்கு எப்போ தெரியும் நான் என்ன ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். அது கேட்ட அவ என்னதுன்னு கேட்டாளா. அப்ப நான் அவகிட்ட எதுவுமே பேசாம அவ கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்தேன். அடுத்ததா நான் பெட்ல உட்காந்து அவன் நெஞ்சில சாஞ்சுக்கிட்டேன். இளவரசியோ என்னை அணைச்சு பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த ஹேர் பின் இப்பத்துலேருந்து என்னோடது, அப்புறம் இந்த பிரதிதா இதுக்கப்புறம் அவங்களோடது மட்டும்தான் சொன்னேன். அடுத்ததா என் முகத்தை பார்த்து, இந்த பிரதிதா யாரோடதுன்னு கேட்டா. உங்களோடது மட்டும்தான், உங்களுக்கு எப்படிதுன்னு கேட்டேன். வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு என் நெத்தியில மொத்தம் கொடுத்தேன். நான் எப்போவோ என்ன அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி உதட்டுல முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சா. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். அப்படி தெரியலன்னா அவன் போய் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு மிஸ் பண்ணி உண்மையாலுமே இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாக போறேன்னு சொன்னா. அதுக்கு நான் இளவரசிக்கிட்ட, உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ அதை நீங்க பண்ணிக்கிங்கன்னு சொல்லி என்னை முழுசாவே இளவரசிக்கு கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்ன நடக்க போன்றதை அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபேமிலி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பிள்ளைக்கு கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஸோ ஃபேமிலி, பாய்.